ஸ்டாட்டிக் டிஷ்யூ நிலையான மின்சாரம் கொள்கையை உபயோகித்து இப்போ இந்த விளையாட்டு பொருள் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை டிஷ்யூ பேப்பர், பாலியஸ்டர் துணி, அது இல்லாமல் ஸ்கேல். டிஷ்யூ பேப்பரில் நம்மளுக்கு வேண்டிய பொம்மை வரைஞ்சி எடுத்துக்கலாம். பிறகு இந்த ஸ்கேல் அந்த மாதிரி பாலியஸ்டர் துணியில் தடவி இந்த பொம்மை கிட்ட எடுத்துன்னு வந்தோம்னா அது அதில் ஒட்டிக்க பார்க்கும். இங்கே நம்ம மீன் பொம்மை வரைஞ்சிருக்கோம். பார்க்கறதுக்கு மீன் பிடிக்கிறாப்புல இருக்குது. இதுக்கு காரணம் இந்த ஸ்கேலில் இப்போது நிலையான மின்சாரம் இருக்கிறதுனால இந்த பொம்மை இதில் ஒட்டிக்கிறது. நம்மளுக்கு எந்த பொம்மை வேணுமோ அந்த பொம்மை நம்ம வரைஞ்சிக்கலாம். இது மீன் துடிக்கிறாப்புல இருக்குது. ஒரு பாம்பு வரைஞ்சி அதை நம்ம இதே மாதிரி இந்த ஸ்கேலில் ஒட்ட வைக்க பார்க்கலாம். பழையபடி ஸ்கேல் இந்த பாலிஸ்டர் துணியில் தடவி இந்த பாம்பு கிட்ட எடுத்துன்னு வந்தோம்னா இந்த பாம்பு நெளிஞ்சு இந்த ஸ்கேலில் ஒட்டிக்குவோம். இந்த பாம்பு நெளியறது பாருங்க, ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இதுக்கு காரணம் நிலையான மின்சாரம் இந்த ஸ்கேலில் இருக்குது. நம்ம எந்த பொம்மை வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த பொம்மை என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. இந்த பொம்மை தலையை தூக்க பார்க்கறது, இந்த ஸ்கேலை பிடிக்க பார்க்கறது, இருந்தாலும் நிமிர முடியல. இப்போ அது நிமிர்ந்துடுது. காரணம் இதில் நிலையான மின்சாரமோட சார்ஜஸ்னால இந்த டிஷ்யூ பேப்பர் ஸ்கேலில் ஒட்டிக்கிறது.